முன்னாள் வேட்டை கொண்டாட்சி பொறுப்பாளர் அலுவலகம் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நாம் எதற்காக கூடியிருக்கோம் பார்த்தா, நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அடுத்த கட்ட பணி சட்டமன்றத்தை எதிர்நோக்கி நம்ம காத்திருந்தோம். அடுத்த கட்ட பணிகளை குறித்து இன்றைக்கு மனவிட்டு போன்றோட பேசணும். நம்ம அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன, அடுத்து உள்ளாட்சி வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, இதையெல்லாம் நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், நம்ம மக்களுக்கான அடிப்படை தேவைகளை மக்கள் அரசியல்படுத்தவும் நினைக்கிறோம். அரசியல் அடுத்த கட்டத்தில் நம்ம என்னென்ன நகர்வுகள் பண்ணலாம், நமது கொல்லிமலையான வேட்டைக்குடர் மாமன்னர் வள்ளல் வல்விலோரிக்கு விழா ஆண்டுதோறும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 10 காலம் சேர்ந்து வந்துருக்கு. இந்த வருடம் எவ்வாறு சிறப்பாக நம்ம பணியாற்ற வேண்டும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு ஆலோசனை கூட ஏற்படுத்திருக்கிறோம். பெருந்திரளாக கலந்து கொண்டு செலுத்த எல்லாருக்கும் நன்றி. இந்த கூட்டத்தை இதோட பெரிய கூட்டத்தை நம்ம இந்த மொடக்குறிச்சி பொறுப்பாளர் வச்சு கூட்டியிருக்கலாம். எதுக்கு மாவட்ட கலை செயல்படிய செயல்படுத்த கொண்டு வச்சுக்கணும்னா, உங்கள்கிட்ட நம்ம முதல்ல பேசி முடிச்சுட்டு அடுத்த நகர்வுகளை பற்றி மறுபடியும் கூட்டம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் முதற்கட்ட ஆலோசனை வச்சுருக்கோம். இங்கே வருது சிறப்பித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பேசுங்க, பேசி முடிச்சுட்டு நான் கடைசியாக பேசுகிறேன். நன்றி, தேங்க்யூ. இன்றைய தினம் புதிய திராவிட கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த செயற்குழு எதற்காக பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு நாம் கழக நிர்வாகிகளோட மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகவும் ஆர்வமோட எழுச்சியோட நாங்கள் கட்டாய சட்டமன்றத்தில் இடம்பெறுகிற ஒரு ஆசையோடு நாங்கள் காத்திருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரித்து மிக பிரமாண்டமான முறையில் தொகுதி வரியாக, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் சொல்லப்போனால் நான் ஒரு 15 தொகுதியில் நேரடியாக செஞ்சது, மக்களை சந்தித்து போட்டியிட வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சோம். இருந்த போதிலும் சில இடங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியை அமைந்திருக்குது. தமிழகத்தில் பணநாயகத்தையும் ஜாதியை ஒழித்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் இந்த புதிய திராவிட கழகம் சார் வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். என்ன காரணம் பார்த்தா, இங்கே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் ஜெயிக்கும், பணம் இருக்கிற சமுதாயம் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயத்தை பிம்பத்தை இன்றைக்கி அதிமுகவும் சரி திமுகவும் சரி அப்படியெல்லாம் ஒரு வேட்பாளர் போட்டியிட போகும்போது யாரை வேணால் நான் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்போம்னு சொல்லி இன்றைக்கி விஜய் அவர்கள் ஜெயிக்க வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தந்துருக்கு. மக்கள் இவ்வளோ வாக்கள் தருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக, ஊழல் இல்லாத ஆட்சியாக அமைய வேண்டும் என்று சொல்லி புதிய திராவிட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டம் நாங்கள் வருகின்ற வள்ளல் வல்விலோரிக்கு தமிழக அரசு மணிமண்டபம் அமைத்தர வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் இந்த பகுதியை சேர்ந்த ஈரோட்டில் 10ஆம் நூற்றாண்டிலேயே காளிங்கராயனுக்கு முன்னாடியே அணை கட்டி தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் விவசாய பெருங்குடி மக்களை 10,000 ஏக்கருக்கு மேலே விவசாய பாசனத்தை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு தந்தை, விவசாயிகளின் தந்தை கொங்கால்வான், கொடிவேரி நட்டிய கொங்கால்வான் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம், எங்களோட கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடி 18 ஆண்டுதோறும் நாங்கள் வள்ளல் வல்விலோரி விழா சிறப்பிப்பது வழக்கம். இந்த ஆண்டு எப்போ போல ஒரு 10,000 பேர் போய் கலந்து கொள்ள சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சு நிர்வாகி சந்திப்பு போட்டு வச்சுருக்கோம். அதே போல் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் நம்ம என்ன செய்யலாம், போட்டியிடலாமா வேண்டாமா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணிக்கலாமா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அவர்களை சந்தித்து குறிப்பாக சொல்லப்போனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையோ இடைத்தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலையோ நாங்கள் நடத்தக்கூடிய புதிய திராவிட கழகத்திற்கு வேண்டுகொண்ட சமுதாய மக்களுக்கு அரசியல் என்கிற வழியை வர வேண்டும், கொடுக்க வேண்டும் சொல்லி நான் சந்தித்து முன்னாள் முதல்வர் சந்தித்து பேச இருக்கிறேன். அதற்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி பேசலாம்னு சொல்லி எனக்கு நிர்வாகி கூட்டத்தில் போட்டிருக்கோம். அதில் கலந்து கொண்டு மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்துருக்காங்க. அவங்க நன்னேரத்தில் நன்றி தெரிவிச்சுட்டு வருகின்ற நாடாளுமன்றத்தை எதிர்நோக்கி புதிய திராவிட கழகம் பயணிக்கும் என்று